சிறுவர் நீதிக்கதைகள். உண்மையை சொல்கிறேன். வெகு காலத்துக்கு முன் பழமுதிர் சோலை என்ற நாட்டை மன்னன் பழவர்த்தன் ஆண்டு வந்தார். அவர் நீதிநெறி தவறாதவர், வாய்மை நிரம்பியவர், உண்மை பேசுபவர், தன்னைப் போலவே தன் குடிமக்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர். அவருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தைகளில்லை. தனக்கு பின் தன் நாட்டை ஆளத்தக்க வாரிசுகள் இல்லாததால் தன் நாட்டு மக்களில் நீதியும் நேர்மையும் தவறாத உண்மையான ஒரு இளைஞனை கண்டுபிடித்து அவனை மன்னனாக்க வேண்டும் என்று விரும்பினார். இதற்காக யாருடைய ஆலோசனையும் நாடவில்லை. அவரே மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தபடியினால் பல நாட்கள் யோசித்து ஒரு முடிவு செய்தார். நாட்டிலுள்ள வீரமிக்க இளைஞர்களை அழைத்து வில் போட்டி நடத்தினார். அதில் வென்றவர்களை அழைத்து வாள் போட்டி நடத்தி பரிசீலனை செய்தார். அதன்பின் வாய்மொழி கேள்விகள், சமயோசிதமான கேள்விகள் என்று இராணுவத்துக்கு ஆள் எடுப்பதைப் போல அவர்களை சோதித்தார். கடைசியாக 10 இளைஞர்கள் தேறினர். அவர்களை மன்னர் அழைத்து அவர்கள் அனைவரிடமும் தனித்தனியாக ஒரு செடியின் விதையை கொடுத்தார். இந்த விதையை ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்து கவனமுடன் கண்காணித்து 6 மாதம் சென்ற பிறகு வளர்த்த செடியுடன் என் முன் வரவேண்டும். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய இறுதிக்கட்ட சோதனை என்றார். 10 பேரும் அதனை வாங்கிக் கொண்டனர். அதில் சாந்தனு என்ற வாலிபனும் ஒருவன் இருந்தான். எல்லாரும் மன்னர் சொன்னபடி அந்த விதையை தொட்டியில் போட்டு சிறந்த உரங்களையும் எருவையும் இட்டு வளர்க்க ஆரம்பித்தனர். சாந்தனுவும் அப்படியே செய்தான். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவனது விதை முளைத்து செடியாகவில்லை. மற்றவர்களின் வீட்டுக்கு போய் அவர்கள் செடி வளர்ந்திருக்கிறதா என்று அவன் கண்காணித்தான். என்ன ஆச்சரியம்! மற்றவர்களின் விதையானது நன்றாக முளைவிட்டு இலைவிட்டு செழித்து வளர ஆரம்பித்திருந்தது. வீட்டுக்கு வந்த சாந்தனு தன்னிடமுள்ள விதை செடியாக எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்தான். ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த விதை முளைக்கவில்லை. முளைக்காத விதையை ஒருவேளை மன்னர் தனக்கு தந்திருப்பாரோ என்று எண்ணினான். மறுகணமே, சே, என்ன மோசமான எண்ணம்! எல்லாருக்கும் கொடுத்தது போலதான் எனக்கும் கொடுத்தார். என் விதை முளைக்கவில்லை என்றால் அது என் துரதிர்ஷ்டம். மற்றவர்கள் விதை எல்லாமே முளைத்திருப்பது அவர்களுடைய அதிர்ஷ்டம். 6 மாதம் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போதும் விதை முளைக்காவிட்டால், அரசே, என் விதை மட்டும் முளைக்கவில்லை என்று உண்மையை கூறிவிடுவோம். அதற்காக மன்னர் நான் சரியாக செடியை பராமரிக்கவில்லை என்று கருதி எனக்கு தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று கருதினான். 6 மாதம் சென்றன. வெற்றி பெருமிதத்துடன் மீதியுள்ள 9 பேரும் தங்கள் கையில் தொட்டியை ஏந்தி வந்தனர். அதில் 2 அடி நீளத்துக்கு செடி வளர்ந்திருந்தது. அது ஆரோக்கியமாக இருந்தது. மன்னர் எல்லாருடைய தொட்டிகளையும் பார்த்து கொண்டே வந்தார். அவர் இதழ்களுக்கு இடையில் புன்முறுவு ஒன்று நெளிந்தது. சாந்தனுவிடம் வந்ததும் அவன் காலி தொட்டியுடன் நிற்பதைக் கண்டவுடன் மன்னர் முகம் மாறியது. நடுநடுங்கி போனான் சாந்தனு. அவனையே உற்று பார்த்த மன்னர் அவனிடம் அதிகாரமாக கேட்டார், உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் சாந்தனு அரசே. தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். நான் 6 மாத காலமாக இந்த விதையை செடியாக்க எவ்வளவோ பாடுபட்டேன். ஆனால் உண்மையிலேயே என்னால் அதை செடியாக்க முடியவில்லை. என்னை நம்புங்கள் அரசே என்று மண்டியிட்டு கதறினான். மன்னர் கீழே குனிந்து அவனை தூக்கி நிறுத்தி தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். எதிர்கால மன்னனை தேர்ந்தெடுக்கவே இப்போட்டிகளை வைத்தேன். அதில் வென்றவனாக இந்த சாந்தனுவே அறிவிக்கிறேன். இவன்தான் எதிர்கால மன்னன் என்றார். இதைக் கேட்ட அனைவரும் வியப்படைந்தனர். முதல் மந்திரி எழுந்து, அரசே, தாங்கள் சொன்னபடி ஒரு செடி கூட வளர்க்க தெரியாத இந்த வாலிபனா எதிர்கால மன்னன்? மன்னருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செடியை கண்ணும் கருத்துமாக பராமரிக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்துவிட்டு வெறும் பூந்தொட்டியை காட்டிய இவனா இந்த நாட்டு மன்னன் என்று கேட்டார். அமைச்சரே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். இவன் அவனால் ஆகக்கூடிய முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்திருக்கிறான் என்பதை நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? நான் 10 இளைஞர்களுக்கும் செடி வளர்க்க கொடுத்த 10 விதைகளும் நன்றாக வேக வைக்கப்பட்டு உலர்த்தப்பட்ட விதைகள். அதில் எந்த செடியும் முளைக்காது. என்னிடமிருந்து பரிசுகளோ பதவியோ பெறுவதற்காக மற்ற இளைஞர்கள் வேக வைக்கப்பட்ட விதைகளை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக அதே போன்ற நல்ல விதைகளை வாங்கி பயிரிட்டு செடிகளாக்கிக் கொண்டு வந்திருக்கின்றனர். ஆனால் சாந்தனு அப்படி செய்யவில்லை. அரச கட்டளையை ஏற்று 6 மாத காலம் போராடி பார்த்திருக்கிறான். விதை முளைக்கவில்லை என்றதும் அதை உள்ளபடியே என்னிடம் அறிவிக்க காலி தொட்டியுடன் வந்தான்.
உண்மையை சொல்லும்போது என்னால் அவனுக்கு தண்டனை ஏற்பட்டால் கூட அதை தாங்க சித்தமாயிருந்திருக்கிறான் என்பதை அவன் செயல், பார்வை, பேச்சு, வார்த்தை, நடத்தை மூலம் அறிந்து கொண்டேன். இப்படி நேர்மையாக நடந்து கொண்டதன் மூலமாக அவனால் நிச்சயம் நாடு செழிக்கும் என்றுதான் அவனை மன்னனாக அறிவித்தேன். மன்னரின் அறிவு கூர்மையை எண்ணி அனைவரும் வியந்து பாராட்டினர். அங்கிருந்த செடி வளர்த்த ஏனைய இளைஞர்கள் அரசனிடம் மன்னிப்பு கூறினர். அரசனும் அவர்களை மன்னித்தார்.